மக்களை முனியம்மா எங்கேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அதுக்கு பதில் போட்டு விட்டுருந்தேன். முனியம்மா வந்து விஜய் டிவியில் பிக் பாஸ் காமன் மேன் ஷோக்கு போயிருக்காங்க. ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு ஒளிபரப்பாகுது. எல்லாரும் நல்லா தெரிஞ்சுங்க. ஆகஸ்ட் 16 நாளை மறுநாள் ஒளிபரப்பாக போகுது. இது வந்து முனியம்மா எந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியாது, டிவியில் ஒளிபரப்பு பண்ணால் தெரியும். பாருங்கள், அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள். முனியம்மாக்காவுக்கு வாழ்த்துக்கள், அதிகமான கமெண்டில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கீங்க. இன்னும் அதிகமான பேர் கமெண்ட் பண்ணுங்கள் முனியம்மாக்காவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி. அதே மாதிரி இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். முனியம்மாக்கா நீங்கள் நல்லா விளையாடணும்னு சொல்லி நல்லா சத்தமாக சொல்லுங்கள், கேட்காது. என் மக போதுக்கா திறமையா பிக் பாஸுக்கு. ஆமாம், நீ பார்த்து அதான் நல்லா செய்யுங்க. நல்லா செய்யுங்க. என்ன செய்றீங்க? மக்கள் போடுங்க, ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறது இல்லை, இப்பெல்லாம் இல்லை. அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்க. சரி சரி. இன்னும் நிறைய பேர் என்ன எந்த டிவியில் வருது எந்த டிவியில் வருதுன்னு கேட்குறாங்க. தெரியல, உங்களை மாதிரியா தெரியாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால விஜய் டிவியில் வருது பிக் பாஸ் காமன் மேன் ஷோ வந்து கரெக்டாக ஆகஸ்ட் 16 ஒளிபரப்பாகுது. அதிகமான எப்படி கமெண்ட்டுகள் கூட நிறைய வாழ்த்துக்கள் சொல்லப்பட்டிருக்கீங்க. அதான் இந்த முனியம்மாவை என்னன்றத என்ன மாதிரி வீடியோ போட்டிருக்கின்றதை எடுத்து ஒருத்தர் பேசி அதையே வீடியோவாக போட்டிருக்காரு. இந்த முனியம்மா யார் என்னன்னு தேடி பார்க்குறாங்க. முனியம்மா யாருன்னு இன்ஸ்டாலேஜ் பார்க்குறாங்க, யூடியூப்லேயும் பார்க்குறாங்க. யூடியூப்பில் பாருங்கள், முனியம்மா வருவாங்க. இந்த முனியம்மா யாருன்னு நிறையா பேர் எல்லா கமெண்ட்லேயும் போடுறாங்க. இன்றைக்கி கூட ப்ரொமோ வந்திருக்கு. அந்த ப்ரொமோவில் முனியம்மான்றவங்களுக்கு தான் அதிகமான கமெண்ட் வந்திருக்கு. ஏன் வரக்கூடாது? இந்த முனியம்மா தான் என்றைக்கும் ஒரு சரியான ஒரு பெண் அப்படின்றத ஒரு தருணம் நிரூபிச்சுட்டே இருந்தாங்க. அவங்க பிக் பாஸுக்கு போகிறது வந்து இன்னும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த முயற்சி என்றைக்கு வீணாகாது நினைக்கிறேன். நாளைக்கு ஆகஸ்ட் 15 எல்லாருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். முதல்ல நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சி 80 வருஷம் ஆச்சு. இன்னும் அடிமட்டத்தில் வாழ்கிறாங்க மக்கள். அவங்களுக்கு இன்னும் கிடைக்க வேண்டியது சுதந்திரம் இன்னும் கிடைக்கல. ஏன் கிடைக்கல, எது கிடைக்கல அப்படின்றது இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருக்குது. எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கணும். அன்றைக்கி தான் அந்த நாடு வளமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு நாடு வளம் பெறணும்னா எல்லோரும் நல்ல படிப்பறிவு, கல்வி அறிவு, சுய ஒழுக்கம் இதில் வந்து கட்டுப்பாடாக இருக்கணும். இந்த இதில் பூரா நல்லா முன்னெடுத்துனீங்கன்னா நீங்கள் நாடு வளர்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி சொல்லியிருக்கேன், இந்த நாட்டில் பிறந்திருக்க அனைவர் வந்து இந்த இந்தியாவில் பிறந்திருக்க வந்து சொர்க்கத்தில் பிறந்திருக்குன்னு அர்த்தம். இந்த நாடே வந்து நல்ல ஒரு புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியில் வாழ்கிற மக்களுக்கு, பிறக்கிற குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் வந்து எப்படி சொல்கிறது, எல்லா குழந்தைகளுக்கு வந்து சுதந்திரம் வந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இன்னும் பாதுகாப்பு இதெல்லாம் நம்மளாம் நினைக்கிறோம். பாதுகாப்புன்றத சுய ஒழுக்கத்தினால மட்டும்தான், தான் இருக்கிற சுய ஒழுக்கத்தினால மட்டும்தான் சுதந்திரம்ன்றது வந்து கிடைக்கும். அதை வந்து நானும் நிறைவேற்றணும்னு நினைப்பேன், எல்லோரும் நிறைவேற்றணும்னு நானும் நினைக்கிறேன். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, நம்ம சார்ந்த குடும்பங்களில் இருக்க பெண் பிள்ளைகளுக்கு நம்ம தான் மதிக்கணும். நம்ம மதிப்பை வந்து பெண் பிள்ளைகளுக்கு அதிகமாக உயர்த்தி கொடுக்கணும். மதிப்புன்றது எப்படி, நம்ம பெண் பிள்ளைகளை வந்து சரியான முறையில் நடத்தணும். நமது தங்கை, நமது தாய், நமது தகப்பன் யார் என்ன உறவு முறைகளை சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இவர் யார் அப்படின்றத வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்து நல்லபடியாக வந்து நல்லா கவனித்து பிள்ளைகளை குடும்பத்தோடு அனுசரித்து வாழ கற்றுக்கணும். இதுதான் என்னோடது. இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, இந்த நாடுக்காக நான் உழைக்கிறேன்னா அப்படின்னா, நாட்டுக்காக உழைச்சிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஒரு முதலாளிக்கு வந்து நாங்கள் ஒரு 10 பேர் 20 பேர் வேலை பார்க்குறோம். அந்த உழைப்பு வந்து அதிகப்படியான உற்பத்தி ஆச்சுன்னா முதலாளிக்கு வருமானத்தை ஈட்டணும். வருமானம் வந்து வரியாக வந்து அரசாங்கத்துக்கு போய் சேரணும். இந்த வரி வந்து அரசாங்கத்துக்கு போய் சேர்றதுனால என்ன ஆகும், மக்கள் தேவையை கொஞ்சம் சிறிதளவு பூர்த்தி பண்ணுவார். அதுக்கு பாடுபடுறது ஒரு தொழிலாளி, அதை பயன்படுத்துறது ஒரு முதலாளி. இது பூரா நல்ல ஒரு திட்டங்கள் தான். இந்த வரி வாங்கி நாட்டை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம பணம் வீக்கக்கூடணும்னா மேட் இன் இண்டியா, மேக் இன் இண்டியா இது போன்ற ஒரு சுய சார்பு பொருட்களை வாங்கி அதிகமாக நம்ம இது பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம நாடு வளர்ச்சி அடையும். இது பூரா எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணாங்கனாலே நம்மளோட மணி வேல்யூ கூடும். இதற்காக எல்லோரும் நல்லா பாடுபடுங்க. அதே மாதிரி முனியம்மா எங்கேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. முனியம்மா வந்துடுவாங்க. உங்களை எப்படி லைவில் கூட நாங்கள் 2 பேரும் சந்திப்போம். 2 பேருமே சேர்ந்து லைவ் போடுவோம்.
அப்பா உங்கள் கேள்விகளுக்கு பூரா பதிலை கேளுங்க. அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதானே நீங்கள் பேசுங்க, உங்களை தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பானுமதி அம்மா நல்லா சமைச்சு போடுறீங்க, பாவம் ரொம்ப இதாக இருக்கீங்களா, எப்படி சொல்கிறது, ரொம்ப கிறக்கமாக இருக்கீங்களா? ஆமாம், அது வந்து ரொம்ப கடின உழைப்பாளி. வேலைக்கு போகாம இருக்க முடியல. சரி சரி, கடமைகள் இருக்குல்ல, அந்த கடமைகளை பூரா செய்யணுன்றதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லை. ஆமா, நல்லா வந்து பிள்ளைகளை பாத்துக்கிறவாங்க, அந்த கடமை செய்யறதுக்குதே நான் ஓடுறேன், அதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கேன். அதனால உடம்பு நல்லா பாத்துக்குவீங்களா, நல்லா சத்தானதை சாப்பிடுவீங்களா, அதிகமா காய்கறிகளை சேர்ப்பீங்களா, பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுப்பீங்களா? காய்கறி சாப்பிடுறது இல்ல, வைக்கிறதே அப்படியே இந்த சோத்தை மட்டும் அரி சொல்லிட்டு காய்கறி ஒழிக்கிறாங்க. அப்படிலாம் சொல்ல நானே சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் பிள்ளைகளுக்கு சாப்பிட சொல்றேன்னு நீங்க சொல்ற மாதிரி சொல்றேன்னு. உங்க பிள்ளைகளுக்கு நல்லபடியா சமைச்சு போடுங்க. எப்படி டிவியில பார்த்தது, முனியம்மாவை பார்த்தது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல, நான் மெத்த மகளை பார்த்துட்டேன். நான் நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்துட்டேன் உங்க மகளை அப்படி அப்படின்னு சொல்லணும். பேரன் பேத்தி 50 பேரும் மக்கமாரு 50 பேரும் சொல்லுங்க. இந்த மினி மக்கா வந்திருக்கு, அப்படி உங்க மகளை பார்த்தான் அப்படின்னு எங்கிட்ட சொல்லட்டும். படிச்ச பேரன் சொல்லுவேன்ல, அதெல்லாம் இந்த மாதிரி உங்களை கேட்டிருக்காங்க, உங்க மகன் வந்துட்டாங்களான்னு கேட்டிருக்காங்கன்னு சொல்லுவேன். படிக்க தெரியுதுல்ல, படிக்க தெரிஞ்சாதான் எல்லாம் என்னென்ன சொல்றாங்கன்னு பாத்துருவேனே. நான் படிக்காம இருந்துட்டேன், அறிவொளி இயக்கத்துல படிச்சுட்டாத்தே ஒரு கையெழுத்து மட்டும் போடுவேன். இந்த எழுத்துக்கு போட்டு அறிவொளி இயக்கமா? அறிவொளி இயக்கம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி பழகிட்டேன். அந்த 3 எழுத்து என் பேர் அங்குக்கு 3 எழுத்துட்டேன். அந்த 3 எழுத்தை படிக்க தெரியாம கிடந்துட்டேன். அதை படிச்சு அதுல இப்ப பேரன் பேத்தியில நான் குஷியா பள்ளிக்கூடம் அனுப்புறேன். படிக்க தெரியாம கண்ணு தெரியாம இருந்துச்சு, பஸ் வந்தா பார்க்க தெரியல, ஒரு ஊருக்கு எங்கே போகுதுன்னு கேட்ட எங்கேத்த ஊருக்கு பஸ்ஸுன்னு கேட்குறேன். அப்படிலாம் இனிமே நம்ம பிள்ளை இருக்கலாமான்றதாத்த என் மக்கா மாதிரி நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன். அதே மாதிரி எல்லா மக்களும் நல்லா படிக்கணும். அதே மாதிரி எல்லா மக்களும் நல்லபடியா படிங்கடா, படிக்க போடுங்கடா பிள்ளைகளுக்கு. நான் என் கஷ்டம் என்னோட வீட்டு போகுது, என் மக்களை படிக்கணும்னு விட்டுட்டு படிக்க போட்டுட்டேன். ஓடி ஓடுவேன், கேட்க தூக்கிட்டு பிள்ளைய வந்துட்டு ஓடி போய் வண்டியில் ஏற்றி விடுவேன். இங்கிலீஷ் மீடியம் சின்ன பிள்ளைய படிக்க வச்சு படிக்க வச்சேன். அப்ப நம்ம படிக்காம இருக்கோம், இப்படி இருக்க முடியல, நம்ம பிள்ளை இப்படி இருக்கலாமான்னு என் மக்களை படிக்க வச்சேன். 2 மாதம் நல்ல விவரமா கடவுளேன்னு படிச்சு 10 தான் படிச்சாலும் ரொம்ப படிக்கும். 10 படிச்சு 11 நாளுங்க மாமா இதை கட்டி வச்சுட்டு அது 10 படிச்சாலும் என் மக்கள் விவரமா இருக்காங்கடா. அது மாதிரி பாருங்க, என்னம்மா அம்மாச்சி பேசுகிறேன், மகன் 4 பொண்ணா வர தொட்டிங்க வந்துட்டாண்ட நான் பேச விட மாட்டேன். இருமா வாவன் டயர்டாக இருக்கு, இருமா உட்காருமான்லாம் மகன் தான் பேசுவா. அவள் வர தொட்டிக்கு நம்ம மக்கள்கிட்ட பேசிக்கிறோம் 2 வாரத்துலேருந்து. நீங்களும் உங்களை தான் அதிகமாக மக்கள் அம்மா தான் நல்லா நம்ம குடும்பம் பிள்ளைகளை பூரா நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா கவனிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி அதிகமாகவே என் உடம்பு எப்படி வளைச்சிட்டாலும் நான் அந்நேரத்தில் எந்திரிச்சு நிற்பேன். என் மகன் இருக்குல்ல கொஞ்சம் படுத்து, இப்போ மகள் இல்லையில நம்ம பேரை பற்றியே பார்க்கணும்ல, எந்திரிச்சு சூடாக சோறாக்குவோம் அப்படின்னு ஆக்குறேன்டா. அப்படி நான் அம்மாச்சியை பார்த்துக்கோங்க. இந்த அம்மாச்சி வந்து இங்கே மட்டும்தான் விளையாட்டாங்க இல்லை, இந்தியாவின் முதுகெலும்பு எதுன்னா விவசாயம். இந்த விவசாயம் வந்து எல்லா பேரும் விவசாயம் போட்டிருக்காங்க, இவங்களும் விவசாயம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. 5 மணிக்கு போயிட்டு இதெல்லாம் விவசாயம் 5 மணிக்கு போய் சொல்றாங்க. ஒரு கதை சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பஞ்சமான ஊர் அந்த ராமநாதபுரம் மாவட்டம் கேளுங்க, ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். இந்த ராமநாதபுரம் மாவட்டம் வந்து மழை பெஞ்சா மட்டும்தான் விவசாயமே பண்ண முடியும். அதுலயும் விவசாயம் பண்ணி ஏதோ செலவு பண்ண காசு வருமாண்டா, அதுவும் வராம இருந்த காலம் தான் இருக்கு. இது கூட நல்லா இருக்கு. 5 மணிக்கு போயிடுச்சுங்க, பழப்பழன்னு விடிஞ்சிருச்சு. லாகு விடியக்கலை லாகு வந்துருச்சு. விடிஞ்சிருச்சு இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நாத்தாங்க பக்கத்தில் வீட்டு வைக்கணும். அதில் போய் களை எடுக்கிற இருட்டுக்குள்ள இருட்டா இருக்கு மகசுமேலே போய் யாரும் அப்படி எதிர்த்து போக மாட்டாங்க. நான் வயக்காட்டில் எல்லாம் விட்டா அந்த மாதிரி எதிர்த்து போய் அவனுக்குள்ள எங்கள் அண்ணன் ஒன்று மாடு தான் மேயுது, மச்சினி உண்டு. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் வந்து அவருக்கு மச்சினி உண்டு. மாடுலாம் மச்சினி விட்டு வயலில் மேய்ந்து அவர் கல் எடுத்து எரியிறாரு. நான் போட்டு நிற்கிறது தெரியாமல் அவர் தூரத்துக்கு அவருக்கு கண்ணு தெரியல. நான் இருக்கேன் என்னையே எரிஞ்சிடாத, நான் தான் ஒரு கல் பொத்து விழுந்துச்சு, மறுகல் எரியையில் சொல்லிட்டேன். அப்போ ஏத்தா என்னத்தா இன்னையே போய் எடுத்துட்டு கிடக்க என்னத்தா அப்படின்னே, ஒரு 100 நாளைக்கு போகலாம்னே, தொடங்க களையை எடுத்துட்டு 100 நாளைக்கு போகலாம். அப்போ அந்த களையை கடந்துக்குமே அவர் 8 மணி வரைக்கும் எடுத்தோம்னா 100 நாளைக்கு போகலாம்னு அப்படின்ட்டு எப்படி அதை படிக்க போகணும்னா அப்படி கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த கஷ்டா அம்மாச்சிக்கு இன்னமும் தீரலடா, இன்னமும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கு. என் காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டாலும் இன்னுமே இருக்கிற மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது இருக்கேன். அப்படி இல்லாமல் வேலை பார்க்குறவ அம்மாச்சி இருக்க மாட்டேன். அது மாதிரி இப்போ வேறு மெத்தியை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லுது என் மகா, நான் இருக்க மாட்டேன்னு ஓடுறேன். மறுமைன்னு இருக்க சொல்லுது மகள் இருக்க சொல்கிறாங்க.
நான் இருக்க தேவையில்லையே வெளில போயிட்டா நான் எனக்கு சும்மா வீட்டில் உட்காந்துட்டு குருன்னு இருக்குன்னு இந்த வேலைக்கு ஓடிட்டேன்னா ஓடியாரு. நான் வந்து பாத்திரம் மண்டை வளர்க்கினேன். இன்னும் ஒரு நேரத்தையும் ஒரு இட்லி இப்படி தோசை சுடு வந்து இருக்கேன்டேன். அப்படி எல்லா மக்களும் அம்மாச்சி வீடியோவை பாருங்க. இன்னும் என் மகன் வந்துடுவா, என் மக வீடியோ பாருங்க. அம்மாச்சி வருவேன் வருவேன். அம்மாச்சிக்கு ஒரு லைட் போடுங்கடா. எல்லாருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். அப்படி இருக்குத்தேன், என்ன செய்ய சொல்றீங்க? ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு தான் இருப்போம். உழைக்கிற மக்கள் உழைக்கத்தானே செய்வோம். இருக்கிற இதுகள்லையே சிறந்தது எப்படி சொல்றது, அப்துல் கலாம் ஐயா மாதிரி வாழணும், பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி வாழணும். இப்போ நாட்டுக்கு பணியாற்றிய முக்கியமானவங்கெல்லாம் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்டவங்களை சொல்லிட்டோம்னா அவங்க வந்து ஒரு வட்டத்துக்குள்ள அடைச்சிடுவாங்க. எல்லாருமே பங்கு பெற்றிருக்காங்க. ஒரு சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றவங்களாம் அதிகமானது. எல்லாரையும் வந்து தனித்தனியாக பிரித்து பார்க்க மாட்டேன். சுதந்திர போராட்ட வீரர்களாகவே பார்த்துருக்கேன். இதில் வந்து இந்திய இராணுவத்தை கட்டமைத்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை மட்டும்தான் மெயினாக வணங்கணும்னு நான் நினைப்பேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த நாட்டோட பாரத நாட்டோட வலிமை மிக்க இராணுவத்தை உருவாக்கியதுனால அவருக்கு என்றைக்குமே ராயல் சல்யூட் அடிக்கணும். சல்யூட் சார். எவ்வளோ சொல்லிங்க.